வணக்கம் நண்பர்களே. பின்னணி இசையமைப்பாளர் பாலபாரதி அவர்களை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இசைஞானி இளையராஜாவின் அடுத்த வாரிசுன்னு சொல்லி ஆனந்த விகடன்ல நியூஸ் போடுற அளவுக்கு ஒரு இசையமைப்பாளர் இருக்காருன்னா அவர் பாலபாரதி தான். எதனால அந்த நியூஸ் வெளியில வந்துச்சு, இவர் என்னென்ன படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, இவரை பத்தின தகவல் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விளக்கமா நம்ம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, ஆரம்ப காலத்துல பாலபாரதி அவர்கள் சீரியல்களுக்கு தான் இசையமைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு உறுதுணையா இருந்தது இயக்குனர் செல்வாவும் அவருடைய நண்பர் சரவணனும். இவங்க தூர்தர்ஷன்ல நாடகங்கள் இயக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல செல்வா அவர்களின் நெருங்கிய நண்பரான பாலபாரதி அவர்களுக்கு இசையமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. முதன்முறையா சித்திரப்பாவை அப்படிங்கிற ஒரு தொடருக்கு இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தொடர்ல திரைப்படத்துல எப்படி பின்னணி இசை இருக்குமோ அதே மாதிரி பின்னணி இசை அமைச்சு திரைப்படங்கள்ல எப்படி 6 பாடல்கள் இருக்குமோ அதே மாதிரி 6 பாடல்களையும் அதுல கொடுத்திருந்திருக்காரு. இந்த சீரியல் ரொம்பவே மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அதுக்கடுத்ததா நீலாமாலா அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கு இசையமைக்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த சீரியல்லையும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதே மாதிரி பாடல்கள் எல்லாமே போட்டிருக்காரு. இந்த சீரியலை பத்தின செய்திகள் வெளியில பயங்கரமா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சூழ்நிலையில தான் பிரசாந்த் ஸ்டுடியோல இருந்து ஒரு போன் கால் வருது. பாண்டு அவர்கள் பேசுறாரு. அவர் பேசும்போது இளையராஜா உங்களுடைய இசை திறமையை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. அவர் வாழ்க்கையிலே முதல் தடவையா இன்னைக்கு தான் 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. உங்களுடைய இசை சம்பந்தமா அவர் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருக்காங்க. இது இவருக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டா இருந்திருக்கு. ஏன்னா இசைஞானி இவருக்கு குருநாதர் மாதிரி. கிட்டத்தட்ட எம்எஸ்வியும் இளையராஜா என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் எப்படியோ வெளியில பரவி ஆனந்த விகடன்ல இளையராஜாவின் அடுத்த வாரிசு பாலபாரதி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி நியூஸ் வெளியில வந்திருக்கு. இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பாலபாரதி அவர்களே சொல்லியிருக்காரு. வெளியில நியூஸ் வர அளவுக்கு ஒரு செய்தி இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு இளையராஜா இவரை புகழ்ந்து பேசியிருப்பார். பிரசாத் ஸ்டுடியோல இருந்து ஒரு ஃபோன் வந்தது. அப்போ ஒரு ஃபோன் வரும்போது பாண்டு சார் பேசினார். பாண்டு பேசினாரு. ராஜா சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் உங்களோட ரீல் ரெக்கார்டிங். இன்னைக்கு தான் லைஃப்லேயே அவர் லேட்டாக வந்திருக்காரு. ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டாக வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னாரு. அது ஃப்ளாஷ் ஆயிடுது. ஆனந்த உடனே ஃப்ளாஷ் ஆச்சு. அது இந்த மாதிரி திரை இசையமைப்பாளர் பாலபாரதி தன்னுடைய அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஃப்ளாஷ் ஆச்சு. அப்படிலாம் அவர் பேசவே இல்லை. நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். ஏன்னா அது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் எடுத்து வழக்கம் போல் மீடியாஸ் எப்படி எழுதுவாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. அதனால அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த பீரியடில் ராஜா சார் ஒரு பெரிய ஜாம்பவன் ஒரு சின்ன பையனை பாராட்டுறாருன்னா பெரிய விஷயம். அது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு மானசீக குரு 2 பேர் சார், எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் இளையராஜா. இளையராஜாவே தன்னுடைய அடுத்த இசை வாரிசு பாலபாரதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ரூமர் வெளியில வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு இளையராஜா அவர்கள் இவரை பத்தி பெருமையா பேசியிருப்பாரு. இது பொய்யான தகவலா இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தை வெளியில கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி இவர் சில திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அந்த பாடல்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத பாடல்கள். அதிகமா கேட்டிருப்போம். சில பேருக்கு இது என்ன படம்னு கூட தெரியாது. இப்ப நாம அது சார்ந்த தகவலை பத்தி பேசும்போது நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. சரி நண்பர்களே, இவர் திரைப்படத்துக்குன்னு இசையமைச்ச முதல் படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவாசல் தான். தலைவாசல் திரைப்படத்துக்கான பாடல்கள் எல்லாத்தையுமே 1989 இறுதியிலே ரெடி பண்ணிட்டாரு. அந்த படத்தை செல்வா தான் இயக்கியிருந்தாரு. ஆனா அந்த பாடல்கள் படமும் வெளிவந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1992 தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல ரோஜா படத்தினுடைய பாடல்கள் வெளிவந்துருந்துச்சு. ரோஜா திரைப்படத்தினுடைய பாடல்கள் பரவலா பேசப்பட்டாலும் தலைவாசல் படத்தினுடைய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவலா பேசப்பட்டுச்சு. ரோஜா திரைப்படத்தை காட்டிலும் மக்கள் கிட்ட அதிகமா போய் ரீச் ஆன திரைப்பட பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தலைவாசல் தான். திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தலைவாசல் படத்துக்காக 13 பாடல்களை டியூன் போட்டு முடிச்சிருக்காரு பாலபாரதி அவர்கள். அதுல முதலா பதிவு பண்ண பாடல் சந்தானம் வரிகள்ல ஜானகி பாடின இந்த ஒரு அழகான பாடல். இரண்டாவதா வைரமுத்துவின் வரிகள்ல எஸ்பிபி பாடின இந்த ஒரு அருமையான பாடல். மூன்றாவதா வைரமுத்து வரிகள்ல எஸ்பிபி சித்ரா பாடின இந்த ஒரு அழகான காதல் பாடல். உன்னை தொட்ட தென்றல் இன்று என்னை தொட்டு சொன்னதொரு சேதி. இந்த பாடல் இன்று வரை பேருந்துகள்ல கேட்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அருமையான பாடல். நான்காவதா வைரமுத்துவின் வரிகள்ல எஸ்பிபி பாடின இந்த ஒரு பாடல். அஞ்சாவதா அசோக் அவர்கள் பாடின இந்த ஒரு அழகான பாடல்.
ஆறாவதா மூர்த்தி ரமேஷ் வரிகள்ல சந்திரபோஸ் பாடின இந்த ஒரு அழகான பாடல். ஏழாவதா மூர்த்தி ரமேஷ் வரிகள்ல சந்திரபோஸ் பாடின இந்த ஒரு அழகான பாடல். நண்பர்களே, மூர்த்தி ரமேஷ் அவர்கள் இந்த படத்துல 7 பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த 7 பாடல்களுமே கானா பாடல்கள். நாமெல்லாம் வந்து தேவா தான் வந்து கானா பாடல்களுடைய அறிமுகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 1989 பாலபாரதி அவர்கள் கானா பாடலை அப்போதே இசைத்து காட்டியிருக்கிறார். எட்டாவதா மூர்த்தி ரமேஷ் வரிகள்ல சந்திரபோஸ் பாடின இந்த பாடல். சுத்தாது பூமி கேட்டாதே சேரி. ஒன்பதாவதா மூர்த்தி ரமேஷ் வரிகள்ல சந்திரபோஸ் பாடின இந்த பாடல். பத்தாவதா வைரமுத்துவின் வரிகள்ல எஸ்பிபி மனோ பாடின இந்த ஒரு அழகான பாடல். 11வதா மூர்த்தி ரமேஷ் வரிகள்ல பாலபாரதி பாடின இந்த ஒரு அழகான பாடல். 12வதா மூர்த்தி ரமேஷ் வரிகள்ல குழுவா சேர்ந்து பாடின இந்த ஒரு அழகான பாடல். 13வதா மூர்த்தி ரமேஷ் வரிகள்ல சந்திரபோஸ் பாடின இந்த ஒரு அழகான பாடல். நண்பர்களே, தலைவாசல் படத்துக்காக சந்திரபோஸ் அவர்கள் 5 பாடல்கள் பாடியிருக்காரு. அடுத்ததா 1993 பாலபாரதி அவர்கள் இசையமைத்து 2வதாக வெளிவந்த திரைப்படம் அமராவதி. இந்த திரைப்படத்தின் பாடல்கள் தான் அஜித் அவர்களை தமிழக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இந்த திரைப்படத்துக்கான அனைத்து பாடல்களையும் வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தாரு. இந்த படத்துல நாம பார்க்க போற முதல் பாடல் எஸ்பிபி அவர்கள் பாடின இந்த ஒரு அழகான பாடல். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. இரண்டாவதா வைரமுத்துவின் வரிகள்ல எஸ்பிபி ஜானகி பாடின இன்னொரு அழகான பாடல். தேவையில்லை அன்னமே அன்னமே. மூன்றாவதா வைரமுத்துவின் வரிகள்ல எஸ்பிபி பாடின இந்த ஒரு அழகான பாடல். கனவேதானா. நான்காவதா வைரமுத்து வரிகள்ல மின்மினி பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஐந்தாவதா வைரமுத்துவின் வரிகள்ல அசோக் பாடின இந்த ஒரு அழகான சோக பாடல். உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன, மனமே. ஆறாவதா எஸ்பிபியும் மால்குடி சுபாவும் பாடின இந்த ஒரு அழகான பாடல். சார் நண்பர்களே, பாலபாரதி அவர்கள் வந்து அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைக்கல. அதுக்கு வந்து ஒரு 50% இவரே ஒரு காரணம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து சீரியல்ல இசையமைக்கிறதுலே வந்து அதிக ஆர்வம் செலுத்திக்கிட்டு இருந்தாரு. பல சீரியல்களுக்கு இசையமைச்சதுனாலே திரைப்படங்களுக்கு வந்து அவர் இசையமைக்க முடியாம போச்சு. அதையும் தாண்டி சில படங்களுடைய கதை என்னன்னே கேட்காம அதுல இருக்க சுச்சுவேஷனுக்காக மட்டுமே பாடல்களை போட்டாரு. அதையும் தாண்டி அவர் இசையமைத்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து வேறு விதமான கதைக்களம், அதாவது பாடலுக்கான கதைக்களமா இல்லாம இருந்ததும் இன்னொரு காரணமா இருக்கு. நண்பர்களே, இவர் இசையமைத்த 3வது திரைப்படம் 1993 வெளிவந்த பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது அப்படிங்கிற திரைப்படம். இது வந்து ஒரு காமெடி ட்ராக்கா போனதுனால பாடல்களுக்கு வந்து பெரும் முக்கியத்துவம் வந்து கிடைக்கல. அடுத்ததா 1994 பொண்டாட்டியே தெய்வம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா பேசப்படல அப்படிங்கிறதுனால பாடலும் பெருசா பேசப்படல. அடுத்ததா 1998 செல்வா நடிப்புல வெளிவந்த கோல்மால் படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்திலே வந்து காமெடி ட்ராக் அப்படிங்கிறதுனால பாடல்களும் பெருசா பேசப்படல. இருந்தாலும் ஒரு சில பாடல்கள் ஓரளவுக்கு ரசிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த படத்துக்கு பாலபாரதி தான் இசையமைச்சிருக்காரா அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அடுத்ததா 2001 அசோகவனம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அடுத்ததா 2006 சாசனம் அப்படிங்கிற மகேந்திரன் இயக்கிய திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. நண்பர்களே, சாசனம் திரைப்படம் 1997 வந்து எடுக்கிறதா பேசப்பட்டுச்சு. மகேந்திரன் இயக்கம் என்பதனால வந்து பாலபாரதி அவர்களின் பெயரும் வந்து பெருசா பேசப்படும் சொல்லி எதிர்பார்த்தாரு. ஆனா அந்த படம் வந்து அந்த நேரங்களில் கைவிடப்பட்டு 2005 எடுக்கப்பட்டு 2006 வந்து வெளியிடப்பட்டது. இந்த படத்துக்கு பாலபாரதி அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாரு. அடுத்ததா 2006 மெர்க்குரி பூக்கள் அப்படிங்கிற படத்துக்கு பின்னணி இசை மட்டும் அமைச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து ஃபுல்லா பாடல்கள் போட்டிருந்தாரு. பின்னணி இசை மட்டும் இவர் போட்டிருந்தாரு. அடுத்ததா 2012 நாங்க அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. 2017 ஊதாரி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. நண்பர்களே, இவர் வந்து சில படங்களுக்கு இசையமைச்சு அது பெருசா பேசப்படலாலும் ஆரம்பத்துல இவர் இசையமைத்த அந்த 2 திரைப்படங்கள் இவருக்கு போதும். காலம் தாண்டியும் அந்த பாடல்கள் இன்றளவும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு.
இதையும் தாண்டி இவர் இசையமைக்க வாய்ப்பு கிடைத்து கைவிடப்பட்ட சில திரைப்படங்கள் இருக்கு. அதுல உதயநாள், மோகன் நடிச்ச மகேசன், அடுத்ததா டியூன் போடப்பட்டு கங்கை அமரன் வந்து பாடல் எல்லாத்தையும் எழுதி முடிச்சு எடுக்கிறதா இருந்த மஞ்சக்காலை அப்படிங்கிற ஒரு படமும் கைவிடப்பட்டது. அடுத்ததா நடிகர் அருண் பாண்டியன் அவர்களுடைய அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு, மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படமும் கைவிடப்பட்டது. அடுத்ததா மலைத்துளிகள் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அந்த படமும் வந்து வெளிவரவே இல்லை. இந்த மாதிரி பல திரைப்படங்கள் அவர் இசையமைக்கிறதா இருந்து கைவிடப்பட்டிருக்கு. சினிமா இவரை கைவிட்டிருந்தாலும் சீரியல்கள் இவரை கைவிடவே இல்லை. இன்னும் பல சீரியல்களுக்கும் பல படங்களுக்கு வந்து பின்னணி இசை அமைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதையும் தாண்டி ஒரு இசைப்பள்ளியும் நடத்திக்கிட்டு இருக்காரு. சார் நண்பர்களே, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாத இசையமைப்பாளர்கள், அவர்கள் இசையமைத்த திரைப்படங்கள், இசை சார்ந்த இன்னும் பல அரிய தகவல்களை அடுத்தடுத்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு இசை சார்ந்த ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இசையோடு இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன்.